Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். காலை வேளையிலும் தேவனை காணும்படியாக அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கி நடத்தும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தையிலானே கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்கி நடத்தும் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் காத்திருக்கிறீங்க. நிச்சயமா உங்கள் விசுவாசம் வீண் போகாது. தேவன் உங்களை நிறைவாய் நடத்துவார். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேவ செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரம் மாத்திரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ராஜா கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் விசேஷமாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருந்து நல்ல ஜெபிங்க. ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். நீங்க உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் தேவனை மட்டும் பாருங்க. உற்சாகத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். என்ன வந்தாலும் தேவன் ஒருவர் தான் எல்லாவற்றையும் நடத்த முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தின் பாதை நீங்க கடந்து போங்க. கர்த்தர் எல்லாவற்றும் சமாதானத்துக்கு எதுவாய் உங்களை வாய்க்கப்படி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில வந்திருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அடைக்கலம் தருகிறவர் ஒருவர் உண்டு என்றால் அது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். பாருங்க, அந்த வசனத்துல 2வது லைனை நம்ம வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று வேதம் திட்டமாய் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆபத்து காலத்துல இன்னைக்கு நிறைய காலங்களை மனுஷன் சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஒவ்வொரு காலத்தையும் நம்ம தாண்டி வருகிறோம். ஆபத்து காலம் என்று ஒன்று வரும் பொழுது அந்த நாட்களை நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பல பேர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்கள பலத்தினால யாராவது தாங்க முடியும்னா அவங்கள சார்ந்து கொள்வார்கள். நல்ல பலமுள்ள அரசியல்வாதியாகட்டும், இல்லைன்னா பணம் படைத்தவர்கள், வசதியானவர்கள், அப்பேற்பட்ட மனுஷர்களா இருப்பாங்கன்னா எனக்கு ஆபத்து வந்திருக்கு, எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, இதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ண முடியுமான்னு போய் அவங்கள சார்ந்து கொள்ள முடியும். இந்த உலக பிரகாரமான எல்லா மனுஷர்களும் பலத்த மனுஷர்கள் யார் இருக்காங்க, செல்வந்தர்கள் யார் இருக்கிறாங்க, யார் நம்ம தூக்கி விட முடியும், அவர்களை சார்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன தெரியுமா நமக்கு சொல்லுகிறாரு இன்னைக்கு காலை வேளையில? என்ன வார்த்தைனா, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர். அப்படின்னா எல்லாவற்றையும் அனுசரித்து நம்மை நடத்தக்கூடிய உண்மையுள்ள துணையாகிய கர்த்தர் ஒருவர் தான் இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது பல காலங்களில் கஷ்டப்பட்டிருக்கார். பல நேரங்களில் சவுல் நிமித்தமாக அவன் பிரச்சனையை சந்தித்திருக்கிறான். அவன் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதெல்லாம் மனுஷர்கள் எப்படியாவது நமக்கு உதவி செய்வார்கள், எப்படியாவது நடத்துவார்கள் என்று பல காலங்களில் அவன் தேடி சுற்றினது உண்டு. ஆனா ஒவ்வொருத்தரும் இக்னோர் பண்ணி அவரை இது பண்ணிடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அவன் தேவனை நோக்கி மாத்திரம் அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 138:3 நம்ம வாசிக்கிறோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு ஆபத்து வருது, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் மனுஷங்கிட்ட போனா அவன் உதவி செய்யறேன்னு சொல்றான், அவன் பிரச்சனையில இருந்து காப்பாற்றுவேன்னு சொல்றான், ஆனா அவன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனா நான் எனக்கு சரியான நேரம் வருது, ஆபத்தான நேரம் வருது, அந்த நேரத்துல நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு மறு உத்தரவு அருளினார். எனக்கு மறு உத்தரவு அவர் அருளினார். ஹல்லேலூயா. நான் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு போது உடனடியா இமீடியட்டா எனக்கு ஒரு பதில் வருகிறது என்று அவன் சாட்சியா சொல்லுகிறான். தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில ஆபத்தான ஒரு சூழ்நிலையில ஒரு மாதிரி பிரச்சனைக்கு மத்தியில கடந்து போறீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் மனுஷரை நாடி போகும்போது நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு சரியான உதவிகள் கிடைக்கல, எனக்கு சரியான வழிமுறைகள் கிடைக்கல, இது நிமித்தமா மன உளைச்சல் அடைகிற ஆண்டவரே என்று பல குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு
இன்னைக்கு காலை வேளையில பிரசங்கம் உங்களுக்கு தான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆபத்து நாட்கள்ல நீங்க கூப்பிடுங்க. தாவீது சொல்லுகிறார், நான் ஆபத்து நாளில என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன், என் நெருக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னுடைய பிரச்சனை நேரங்களில் அவரை கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், என்னை பத்திரமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சவுல் நிமித்தமாக தாவீது ஓடுகிறான் என்று வாசிப்போம். தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில். ஆமென். பாருங்க, சவுலின் நிமித்தமாக தாவீது மறைவாய் இருக்கையில். ஏன்னா சவுல் ராஜாவா இருக்கிறார், தாவீது வந்து அந்த இடத்துல இருக்கும்போது சவுலுக்கு விரோதமான ஒரு காரியம் தாவீது எங்க செய்வானோ என்று அந்த ராஜா தவறுதலாய் ஒரு எண்ணத்தை வந்து தாவீது மேல வச்சதுனால தாவீதை பார்க்கும் போதெல்லாம் அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று 2 முறை ஈட்டினால் அவனை வந்து எப்படியாவது கொல்லலாம்னு முயற்சி பண்றான். அடுத்தது எப்படியாவது இவனை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த தாவீது சவுலை பார்த்ததுமே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, விடவே இல்லை. மலையை தாண்டி ஒளிகிறாரு, குகைகளை தாண்டி ஒளிஞ்சுட்டு இருக்காரு. சோ வனாந்திரத்துக்கு வனாந்திரமாக அவன் ஓடி திரிந்து கொண்டே இருக்கிற நேரத்துல அவர் சிக்லாக்ல வந்து மறைந்திருக்கிறாரு. அப்போது சவுல் வருவாருன்ட்டு பயந்து ஒரு சில கூட்டங்களை எல்லாரும் கூடிக்கொண்டு அவர் வந்து அந்த மறைவான இடங்களில் இருக்கலாம்னும் போது அங்கே அவர்களுக்கு விரோதமாக அமிலேக்கர்கள் கடந்து வருகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாய் வந்து அங்க இருக்கிற எல்லா காரியங்களிலும் அவருடைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், எல்லா ஜனங்கள், எல்லா பெண்களையும் அவன் வந்து எடுத்துக்கொண்டு போயிடுறான். இப்போ சிக்லாக்ல அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையில தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். என்னன்னா அவன் வெளியில போயிட்டு உள்ள வரத்துக்குள்ள அவன் தங்கியிருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விரோதமான பல காரியங்கள் அங்க நடந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்து மனம் நொந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அவனுக்கு உறுதுணையாய் வந்தவர்கள், நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் எல்லோருமே இப்ப அவனுக்கு விரோதமாக மாறுகிறார்கள். வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். பாருங்க, கூட இருக்கிறவர்கள், அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கூட வந்தவர்கள், சப்போர்ட்ல நான் கூட இருக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு அவன் வந்து மறைந்திருக்கும் போது சப்போர்ட் பண்ண ஜனங்க இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க தெரியுமா? அவனை கல்லெறிய வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஒரு காலத்துல அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவர்கள் இன்னொரு முறை எப்படி வந்து நிக்கிறாங்கன்னா கல்லெறிவேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இது நிமித்தமாக தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். கூட இருக்கிற மனுஷர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்களே, இந்த காரியத்தை நான் எப்படி மாற்றுவேன்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோடு இருக்கிற எந்த உறவு அந்த இடத்துல இல்ல. சோ அவனை நம்பி இருந்த ஜனங்க அங்க இல்ல. பெண்கள் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவது என்று தெரியல. அவன் மனம் கலங்கி உட்கார்ந்து இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவன் அழிக்கலாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்பொழுது தாவீது என்ன செய்தார்? வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். உடனே ஏபோத்தை எடுத்துட்டு வர சொல்றான். அவன் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி அவன் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே என்று விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு என்னன்னா, உன் ஆபத்து காலத்துல அவர்தான் துணையானவர். பாருங்க, துணையா இருக்கிறேன்னு 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். 1 சாமுவேல் 12ல துணையா இருக்கிற நிறைய பேர் சப்போர்ட்டா வந்தாங்க. இவன் ஒளிந்திருக்கிற நேரத்துல சப்போர்ட் பண்றதுக்கு வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க துணையாவே இல்ல. அவங்க என்னமாய் மாறினார்கள்னா அவனை அடிக்கிறதுக்கு மாறினார்கள். ஆனா அனுகூலமான துணையானவர் ஒருத்தர் இருந்தாரு, கூட இருந்து அவனுக்கு துணையா நின்று திடப்படுத்தினார். கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். பாருங்க, அதுல தொடர்ந்து 8வது வசனத்துல பாக்குறோம். அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு வருகிறது. ஆண்டவரே, நான் பின் தொடர்வேனா? நான் தொடர்ந்து போய் அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேனா? நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஆபத்தான பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் என்பது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். 19வது வசனத்துல, நீ எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அவன் இழந்த எல்லா செல்வத்தையும் அவன் திருப்பிக் கொண்டான். இந்த பிரசங்கத்தை குறித்து நான் இந்த வேளையில உங்களோடு கூட பேசுகிறேன். பாருங்க, அவன் நெருக்கப்பட்ட பொழுது அவன் கூட இருந்தவர்கள், சப்போர்ட் பண்ணுகிறேன் என்று சொன்னவர்கள், கூட வந்தவர்கள் கூட அவனுக்கு விரோதமாய் மாறினார்கள். ஆனா அனுகூலமான துணையானவர் ஒருவர் இருந்தார். அதுதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 18:18ல, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆபத்து நேரத்துல எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். யாருன்னா சவுல் அதிகாரத்து நிமித்தமாக எப்படியாகிலும் அடக்க வேண்டும் என்று, எப்படியாகிலும் இவனை கொல்ல வேண்டும் என்று அவன் கடந்து வருகிறான். இந்த பக்கம் பார்த்தா கூட ஆதரவாய் இருக்கிறவர்களே அவனுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். ஆனா கர்த்தரோ, வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமென். யார் எந்த பக்கம் எழுந்தாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அனுகூலமான துணையானவர். துணை நிறைய பேர் இருப்பாங்க, துணைக்கு பஞ்சமே கிடையாது. நான் உங்களை
பாத்துக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்காக செய்யறேன், நான் உங்களுக்காக நிக்கிறேன்னு நிறைய பேர் வார்த்தை கொடுக்கலாம். ஆனா அனுகூலமான துணை என்பது கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உண்டு. இந்த எந்த சூழ்நிலையானாலும் ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது அனுகூலமாய் இருக்கிறவரை நோக்கி உங்கள் கண்கள் ஏறிடுங்க. அவரை நோக்கி சார்ந்து கொள்ளுங்க. உண்மையாகவே அவர்தான் அனுகூலமான துணையானவர். தாவீதை நல்லா புரிஞ்சு வச்சதுனால சொல்றான், நான் கூப்பிட்ட நாளில எனக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை நடத்தினார் என்று விசுவாசத்தோடு சொன்னார். ஆமென். இப்பொழுதும் உங்க எல்லா நெருக்கத்திலும், உங்க எல்லா ஆபத்திலும் அனுகூலமானவரை நோக்கி பாருங்க. துணையானவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அனுகூலமான துணை கர்த்தர் ஒருவர் தான். அவரை நோக்கி பார்த்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாரத்து நிமித்தமாய் வந்த சவுலுக்கு மத்தியிலும் ஆண்டவரே ஆதரவாய் இருக்கிறேன் என்று வந்த ஜனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தாவே இயேசுவே வந்த நெருக்கத்தில் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளையை பாதுகாத்து கொண்டே, தாவீதை பாதுகாத்து கொண்டது போலவே ராஜா இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர் நீர்தான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கொடுத்தீர். அதன்படியே நடத்துங்க. எல்லா நாச மோசங்களையும் விலக்கி காத்தருளுங்க ஆண்டவரே. எந்த ஆபத்திலும் ஆண்டவரை விழுந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ராஜா. அப்பா இந்த பிள்ளைகள் தலை குனிந்து எங்கெல்லாம் வெட்கப்பட்டு ஆண்டவரை காணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரை நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அனுகூலமான துணையிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி, பலவீனங்கள், சோர்வுகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில புதிய கிருபைகளோடு ஆசீர்வதிப்பீராக. தேவையற்ற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுங்க, சஞ்சலங்களை எடுத்து போடுங்க. கர்த்தர் கூட இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.